அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1இல் 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4 கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக மற்றும் அவற்றின் நேர்மாறு காண்க. நேர்மாறு அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு. ஒரு பின்னத்தின் பகுதியை தொகுதியாகவும் தொகுதியை பகுதியாகவும் மாற்றி சொல்லப்போனால் தலைகீழாக மாற்றி எழுதணும், அதுதான் நேர்மாறு. கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 கணக்குகளில் தான் கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. இப்போது தகா பின்னம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிக்கணும். முதல் கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். முதல் கணக்கில் ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. முழு எண் 3, தொகுதியில் 7, பகுதியில் 18. ஒரு கலப்பு பின்னத்தை முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதலாக எழுத முடியும். இதற்கான ஃபார்முலா பாருங்கள். இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். முழு எண் அதாவது 3 முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கணும். வர்ற ஆன்சர் கூட தொகுதியில் என்ன இருக்கோ அதை கூட்டணும். பகுதி அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். இதுதான் ஃபார்முலா. முழு எண்ணையும் பகுதியும் பெருக்கணும். முழு எண் 3 பகுதி 18 ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 3 8 24 மீது 2 1 3 3 3 2 5 54 அது கூட தொகுதியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பெருக்கிக்கலாம் பாருங்கள். 54 கூட்டல் தொகுதியில் 7 இருக்குது பை பகுதியில் 18. therefore 61/18. இப்போ நம்ம கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிட்டோம். அவற்றின் நேர்மாறு. இப்போ இதனுடைய நேர்மாறு கண்டுபிடிச்சலாம். 61/18 பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஸோ நேர்மாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையே போட்டுக்கலாம். நேர்மாறு ஈக்குவல் டு 18/61. இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்து 2வது கணக்கு தகா பின்னம் கொடுத்துருக்காங்க. 99/7. இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும். 99ஐ அதாவது தொகுதியை பகுதியால் வகுக்கணும். 1 7 7 மீதி 2 29 4 7 28 மீதி 1. இப்போ இது ஈவு, இது மீதி, இது வகுக்கும் எண், இது வகுபடும் எண். கலப்பு பின்னத்துக்கான ஃபார்முலா இருக்குது. ஈவு முழு எண் பகுதியிலையும் மீதிய தொகுதியிலையும் பகுதியில் வகுக்கும் எண்ணையும் எழுதிக்கலாங்களா? ஈவு 14. ஸோ முழு எண் பகுதியில் 14. மீதியை மேலே போடணும். மீதி 1 தான் இருக்குது. வகுக்கும் எண் அதை பகுதியில் போட்டுக்கணும். ஸோ 14 1/7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3வது கணக்கு 47/6. இப்போ 47ஐ 6ஆல் வகுக்கணும். வகுக்கும் எண் 6. 47ல் எத்தனை முறை 6 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 6 6 36, 7 6 42. கழிச்சோம்னா 5 வரும். 5 தான் மீதி. therefore ஈவு முழு எண் பகுதியில் ஈவு இந்த கணக்கில் 7. ஸோ 7ன்னு போட்டுக்கலாம். மீதி 5 அதை தொகுதியில் போட்டுக்கணும். பகுதி அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். 4வது கணக்கு ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. 12 1/9. இதை தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் நேர்மாறு கண்டுபிடிச்சு எழுதணும். தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கி வர்ற ஆன்சர் கூட தொகுதியை ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை பகுதி. முழு எண் 12 பெருக்கல் பகுதி 9 தொகுதி கூட கூட்டணும். தொகுதி 1 டிவைடட் பை பகுதி. 12 பெருக்கல் 9 18 மிச்சம் 1 108. 108 கூட 1 கூட்டிக்கணும். டிவைடட் பை 9. ஸோ 109/9 அப்படின்னு கிடைக்கும். இவற்றின் நேர்மாறு கண்டுபிடிச்சு எழுதணும். 109/9 நேர்மாறு பகுதி அது தொகுதிக்கு போயிடும். தொகுதியில் உள்ளது பகுதிக்கு வந்துடும். இப்போ 9/109. அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.1இல் 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.